ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குல்தீப் யாதவ் வர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஒரு விஷயம் இப்போ போய்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் எதுக்குடா வம்பிழுத்து நாமளே அசிங்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் தான் இது. ஏன்னா இப்போ ஐபிஎல் ஆக்ஷனும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எந்த பிளேயரையும் போய் நம்ம எதுக்காகவும் வம்பிழுக்க தேவையில்லை. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சிபியில் ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா ஆர்சிபிக்கு கோல் கீப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குல்தீப் யாதவை வம்பிழுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குல்தீப் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. சில் யார் ஆர்சிபி ஃபேன்ஸ் ட்ராபி அஃபீஹை அந்த மாதிரி போட்டிருக்கிறாரு. அதுக்கு என்ன மீனிங்னா, யூ டோன்ட் நீட் கோல் கீப்பர், யூ நீட் ட்ராஃபி ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரிப்ளை போட்டிருக்கிறாரு. இதுவே ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட சைடில் நமக்கு செருப்படி தான். இதுக்கு அடுத்த ஒரு பண்ண விஷயம் தான் அதை விட ஹைலைட்டு. தேவையில்லாமல் கோல் கீப்பர்னு வம்பிழுத்தவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இவர் கேகேஆர் சைடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ராஃபி வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஸோ அந்த இடத்துல ட்ராஃபினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் போட்டு விட்டாரு. ஸோ நம்ம தான் தேவையில்லாமல் நிறைய சிக்கலுக்குள்ள கொண்டு போய்க்கிறோம். ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாத் பார்த்தீங்கன்னா சும்மா அவர் ஒரு ஃப்ளோவில் சொன்ன ஒரு விஷயத்தை இது பண்ணி சிஎஸ்கேவோட ஃபேன்ஸோட சண்டைக்கு போகிறோன்னு ஏறிட்டு போய் அங்கே ஒரு செருப்படி ஆச்சு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ குல்தீப் யாதவை தேவையெல்லாம் வம்பழுத்து அது ஒரு செருப்படியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்றவங்க கொடுக்குற பிரச்சனையே தலைக்கு மேலே வரும். இதில் நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வேறு போயிட்டுருக்குறோம். தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் ஆர்சிபி ஃபேன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி லைனில் வச்சாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய சோஃபி டிவைன் இப்போ WPL 2025 வெளியேறாங்க. சோஃபி டிவைனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அந்த இடத்துல உமன்ஸ் ரைட்டில் அடித்தாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டரும் கூட, டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர். ஸோ அவங்களுடைய வெல்பீயிங், அவங்களுடைய அந்த ஒரு ப்ரெஷர், ஸோ டோட்டலி அவங்களுடைய மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக நான் கிரிக்கெட்லேருந்து பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற ஷெட்யூல் WPL டைம்லேயும் வருது. ஸோ அதனால் WPL 2025 நம்மளால் சோஃபி டிவைனை பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோஃபி டிவைன் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ஸோ இப்போ அவங்களுக்கு நல்ல நச்சுன்னு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சார்லி டீன் அப்படிங்கிற பிளேயரை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயரை பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ண வேண்டியது இருக்குது. பேரலி அவங்க பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டி இருக்குது. யாரை சைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய விராட் கோலி இப்போ ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விராட் கோலி நெக்ஸ்ட் ரயில்வேஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் அவருடைய ரஞ்சி ட்ராஃபியோட கம்பேக் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு. ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நாட் ஒன்லி விராட் கோலி, எல்லாருமே இப்போ ரஞ்சி ஆடிட்டு இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா, ஜடேஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரைமரியாக ரஞ்சி ஆடிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சி ட்ராஃபியில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லப்படுறது மும்பை. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ அதுக்கப்புறம் SS ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சிவம் தூபே, ஷர்துல் தாக்கூர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட அந்த 11 அங்கே இருக்கும். பட் அந்த டீமையே ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் இப்போ டிஃபீட் பண்ணி ஒரு அதிர்ச்சியை உள்ளடக்கியிருக்கு. ஸோ இப்போ மும்பையில் நம்மளுடைய விராட் கோலி அவருடைய ரஞ்சி ட்ராஃபியோட கம்பேக்காக ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் விராட் கோலியை மீட் பண்ணி ஆட்டோகிராஃப்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரயில்வேஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் கண்டிப்பாக அதிக லெவலில் க்ரௌட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறதாகவும் இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா கிங் கோடி பல வருஷம் கழிச்சு ரஞ்சி இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸுக்கு வரும்போது கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது விராட் கோலியுமே அவருடைய ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ டோட்டலி அவருடைய கம்பேக்காக தான் இந்த ரஞ்சி நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் அவர் விளையாண்டு போகிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக அவரோட கம்பேக் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நான் பார்க்குறேன். ஏன்னா ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு நல்ல கம்பேக்கோட வந்தாருன்னா ஆர்சிபிக்கும் அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச் கம்பேக் மேட்ச் ரயில்வேஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய விராட் கோலி எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.